Hi guys, welcome to Aqua Ducks. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ஃபார்மில் இருக்க மணிலா டக்ஸோட வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குது, கலர்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. அப்படி யாருக்காவது தேவைப்பட்டுச்சுனாலும் மறக்காமல் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற என் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கலர் பார்த்தோன்னா ப்ளூவில் ஒயிட் ஸ்பாட்டடு ப்ளூ லேஸு. ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்துட்டு பார்த்தோன்னா ஃபுல் ப்ளூவில் ஒயிட் ஹெட்டட் ஃபுல் ப்ளூ. இந்த கலர் வந்துட்டு லாவெண்டர், ஃபுல் லாவெண்டர்லேயே பஃப் கலர் மாதிரி வரும். ஸோ இது வந்துட்டு ப்ளூ லேஸ், ப்ளூ ப்ரௌன் லேஸ். ஓகேங்களா. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ரெட் ஐஸ் ப்ரான்ஸ். ரெட் ஐஸ் ப்ரான்ஸ் இது வந்துட்டு இந்த ஒரு இது மேலு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது ப்ரான் ப்ளூ லைட்டில் வந்துட்டு ஃபியூமா கலர் ரேஞ்சில் வரும். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது லைட் ப்ளூ லேசஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது பைடு ப்ரான்ஸு. இது ஃபீமேலு. இந்த ஃபீமேல் இது பார்த்தோன்னா இது ஆல்ரெடி 3 பேட்ச் எடுத்தாச்சு. ஸோ இது ஃபுல் ப்ளூவில் லைட் ஒயிட் ஸ்பாட்ஸ் வரும். ஸோ ஃபுல் ப்ளூ இதில் தான் வரும். ஸோ இன்னும் மெச்சூர்ட் ஆச்சுன்னா ஒயிட் ஹெட்டடாக மாறிடும். ஸோ இதுதான் ப்ரான் ஃபீமேலு. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு பிளாக் லேஸ். ஸோ லேஸ் வந்துட்டு ஆல் ஓவர் பாடி ஃபுல்லாக வரும், ஒயிட் ஹெட்டடு. ஸோ ஒயிட் ஹெட்டட் வித் பிளாக் லேஸ். இது வந்துட்டு மேலு. இதே மாதிரியே ஃபீமேலும் இருக்குது. ஸோ சேம் பேட்டர்னில் இதாக இருக்கும். இது ஒரு வெரைட்டி, இந்தோனேஷியன் வெரைட்டி கலர்ஸ்லேயே தான். இது வந்துட்டு நம்ம நார்மல் லாவெண்டர் மேல் இருக்கிறதுலே கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் மேலு. ஸோ மெச்சூர்டு மேல். அண்ட் தென் வந்துட்டு இது சேம் தான் கலர் பார்த்தோம் இல்லையா, ப்ளூ ஸ்பாட்டட் வரும், பைடு ப்ளூ, ப்ரான் ப்ளூ. ஸோ இது ஃபீமேலு ப்ளூ லேஸில். இது வந்துட்டு சாக்லேட் ப்ரௌன்லேயே வந்துட்டு ஃபீமேலு. ஸோ முட்டை வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோன்னா இது வந்துட்டு லேஸில் ப்ளூ லேஸ் மட்டும்தான், ப்ளஸ் வந்து ஒயிட் அதிகமாக வரும் பேட்டன்ட் மட்டும். இது வந்து ரெட் ஐஸ் ப்ரான்ஸ் ஃபீமேல். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஐஸ் வந்து ரெட்டாக இருக்கும். ரெட் ஐஸ் ப்ரான்ஸ். ரெட் ஐஸில் பொறுத்தவரையிலும் ப்ரான் கலர் மட்டும்தான் ரெட் ஐஸில் வருமோ தவிர மற்ற எந்த கலர்ஸுமே வந்து ரெட் ஐஸில் வராது. ப்ரான்ஸ் ரெட் ஐஸ் மட்டும்தான் இதில் வரும். ஸோ இது வந்துட்டு பிளாக் லேஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் ஃபீமேல். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ப்ரான்ஸில் சேம் அதே போல் ப்ரான்ஸ் ஃபீமேல். இது வந்து சின்ன ஏஜ், நெக்ஸ்ட்டு பேட்சுக்கு வரப்போகிறது. இதோடது பார்த்தோன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், ரெட் ஐஸ் ப்ரான்ஸுங்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு 8 முட்டை 10 முட்டை வைக்கிறதுனாலும் குஞ்சு பறிக்கிறது ஒரு 2 குஞ்சு 3 குஞ்சு அது மாதிரி தான் பறிக்கும். ஸோ அதனால தான் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ப்ளூ கலர்லேயே பைடு, ஒயிட்டும் ப்ளூவும் கலந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கு ரைட் சைடில் இருக்கிறது வந்துட்டு ப்ரான் ப்ளூ லேஸு. இப்போ முன்னாடி போயிட்டுருக்கிறது ஃபுல் ப்ளூவில் ப்ரான்ஸ் வந்துட்டு லைட் மிக்சிங்கில் இருக்குது. ஸோ அதனால் ப்ளூ ப்ரௌனாக ஒரு ப்ரௌன் கலர் லுக்கில் வரும். ஸோ இப்போ இங்கே முன்னாடியே நிற்கிறது வந்துட்டு ப்ளூ ஃபெதர் எல்லாமே ப்ளூவாக இருக்கும், ஒயிட் லேசஸ் வரும். இது வந்துட்டு ப்ளூ வித் ஒயிட் ஹெட்டடு ப்ளூ லேஸ், ஒயிட் லேஸுங்கிற மாதிரி ப்ளூ லேஸில். இப்போது இதில் இந்தோனேஷியன் ப்ரீடை பொறுத்தவரையிலுமே வெரைட்டி டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பேர் வந்துட்டு மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறோம் இருக்குன்னா அது சிக்கு ஹேட்ச் ஆகும்போது 10 வெரைட்டி பேட்டர்னில் வரும், கலர்ஸ் வரும். ஸோ அது மாதிரி வெரைட்டியாக வரும். சில பேர் கேட்குறது, இப்போ நம்ம நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட்டு அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் சிக்கு மட்டும்தான் வரும், ஒயிட் சிக்கு மட்டும்தான் வரும். அதே போல் இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா வாட்டவர் மேல் ப்ளூ ஆகட்டும், ப்ளூ லேஸ் ஆகட்டும், ப்ரான் லேஸ் ஆகட்டும், ப்ரான் ப்ளூ லேஸ் ஆகட்டும்,
எது மிக்ஸ் ஆச்சுனாலும் 10 வெரைட்டிஸ் ஆஃப் ஒவ்வொரு சிக்கும் ஒவ்வொரு வெரைட்டியில் வரும். மாடியில் எப்படின்னா இப்போ மேல் மட்டும் மாற்றி மாற்றி மியூட்டேஷன் மாற்றி போட்டோம்னா ஸோ வெரைட்டி கைண்ட் ஆஃப் சிக்ஸ், வெரைட்டி கைண்ட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இது பாருங்களேன், இது ஒரு கைண்ட் ஆஃப் டார்க் ப்ளூ லேஸ் தான், ஆனால் ப்ரான் ஸ்பாட்ஸ் வரும். இப்போ இது பார்க்குறது லைட் ப்ளூவில் ஒயிட் ஹெட்டடாக மாறிடும். அதுக்கப்புறம் இது பார்த்தோன்னாலும் சேம் அதுதான், ப்ரான் ப்ளூ வித் ஒயிட் ஹெட்டடு. ஸோ வெரைட்டி கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு பேட்டர்னும் இது வந்துட்டு பஃப் கலரு, பஃப்லேயே வந்துட்டு ஃபியூமாவில் பஃப்பு ஒரு லைட் லாவெண்டர் ஷேடோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது லாவெண்டர் மேல் இருக்கிறதுலே நம்ம ஓல்டு மேல். இந்த லாவெண்டர் மேலை வச்சு தான் நம்ம ஃபுல்லாக லாவெண்டர்ஸ் இதெல்லாமே இது பண்ணோம். ஃபுல் லாவெண்டர் மேல், இது ஃபுல் பிளாக்கு, லைட் ஒயிட் ஸ்பாட்டட் வரும். ஸோ இது வந்துட்டு ப்ரான் லேஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரான் லேஸ் வித் ஒயிட் ஹெட்டடு. சம்டைம்ஸ் ப்ளூ ஸ்பாட்ஸும் வரும். ஸோ அது எப்பயும் இதாக சொல்ல முடியாது. இது வந்துட்டு பைடு ப்ளூ, லைட் ப்ளூலேயே பைடு. இது வந்துட்டு டார்க் ஃபுல் ப்ளூவாக இருக்கும். இப்போ ப்ளீச் ஆகிருக்கனால லைட் ப்ரௌனிஸாக தெரியுது. இதுவும் சேம் ப்ளூ லேஸ் தான், ஃபியூமாவில் ப்ளூ லேஸ் வரும். அடுத்தது இது ஒயிட் ஹெட்டடில் ஃபுல் பிளாக்கு லாவெண்டரு. இதுவும் ப்ளூ லேசஸில் ஒயிட் ஸ்பாட்ஸ் அதிகமாக வருது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு மியூட்டேஷனை மாற்றி நம்ம ப்ரீட் பண்ணுறோமோ, ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறதையும் இந்தோனேஷியனையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் சிக்கு தான் கிடைக்கும். ஸோ அந்த மியூட்டேஷனை மட்டும் இந்தோனேஷியன்லேருந்து வாங்கியிருக்கோம், இந்தோனேஷியாவோட ப்ரீட் அப்படின்னா அதை மட்டும் மிக்ஸ் பண்ணி ப்ரீட் பண்ணால் மட்டும்தான் வெரைட்டி கைண்ட் ஆஃப் கலர்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் அந்த மியூட்டேஷனு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். நம்ம அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். இது பாருங்கள், லாவெண்டரே நம்ம லாவெண்டருக்கும் இந்தோனேஷியன் லாவெண்டருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு கலர். இது ப்ளூலேயே டார்க் ஹெட் ப்ளூவோட பாடி வந்துட்டு ப்ளூ லேசஸ் வரும். டார்க் ப்ளூ ஹெட்டு வித் பாடி லேஸு, ஒயிட் லேசஸ் வர மாதிரி. இதுவும் அப்படியே தான், ப்ளூ லேசஸ்ஸு. லெஃப்ட் சைடில் இருக்கிறத பார்த்தோன்னா டார்க் ப்ளூ. இது லைட் ப்ளூ லேசஸ் வித் ஒயிட் ஹெட்டடு. இது டார்க் ப்ளூவு. ஸோ வெரைட்டி பேட்டர்ன்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்தோன்னா லாவெண்டர் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது, ஒயிட் இருக்குது, அதில் பேட்டர்ன்ட்டு வரும். இது பார்த்தோன்னா ஃபுல் பிளாக் வித் ஒயிட் ஹெட்டடு. லெஃப்ட் சைடு மேல் இருக்கு இல்லையா, இதே ரைட் சைடு ஃபுல் ப்ளூ. இன்னொன்று முன்னாடி போயிட்டுருக்கு இல்லையா, அது வந்து சாக்லேட் ப்ரௌன்லேயே. ஸோ ப்ரான்ஸு, சாக்லேட் ப்ரௌன் கிடையாது, ப்ரான்ஸ் குரூப்பு. இது வந்துட்டு ஃபுல் பிளாக் மேலு, லைட் ஒயிட் ஸ்பாட்ஸ் வரும், ஃபுல் பிளாக் மேலு. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தோன்னா பிளாக்கில் ஒயிட் ஹெட்டடுங்கிறது ஒரு வெரைட்டி. சில பேர் லைக் பண்ணுவாங்க, சில பேர் லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்தந்த மியூட்டேஷனை நம்ம ஒரு ஃபீமேல் ஒரு மேல் வச்சு நம்ம போட்டு எடுக்கும்போது இந்த ஒயிட் ஹெட்டடு மேலோட மியூட்டேஷனும் அந்த ஃபீமேலுக்குள்ள வரப்போகிற சிக்குங்க எல்லாமே, ஸோ அந்த சிக்குக்கும் இந்த மியூட்டேஷன் வரும். அப்படிங்கும்போது அது முட்டை வச்சு குஞ்சு பறிக்கும் போது இந்த ஒயிட் ஹெட்டட் மியூட்டேஷனும் அதிலேருந்து வெளியே வரும். இது பார்த்தோன்னா ப்ளூ பைடு ப்ளூ லேஸ், ப்ளூ கலர் தான், பட் பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி தான் தெரியும். இதுவும் ஃபுல் ப்ளூவில் ஒயிட் ஹெட்டட், ப்ளூ லேஸில் ஒயிட் ஹெட்டட். உங்களுக்கு எந்த வெரைட்டி எந்த பேட்டர்ன்ட்டு தேவையாக இருந்தாலும் நீங்கள் எது வேணும்னாலும் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன். நீங்கள் சூஸ் பண்ணி அனுப்புங்க, நான் உங்களுக்கு அந்த பேட்டர்ன்ட்டே கொடுக்குறேன். ஸோ அதிலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குன்றது என்னால் 100% சொல்ல முடியாது, இருந்தாலும் எல்லா வெரைட்டி கலர்ஸுமே கிடைக்கும். ஓகேங்களா? இது ஃபுல் ப்ளூ. அடுத்தது செகண்ட் ஒன் வந்துட்டு லாவெண்டர்லேயே பஃப் கலருன்னு வச்சுக்கோங்களேன், லைட் லாவெண்டராக இருக்கும். இதுவும் ஃபுல் ப்ளூவில் ஒயிட் லேசஸ் வர மாதிரி. அடுத்தது ஃபுல் பிளாக்கில் ஒயிட் ஹெட்டடு ஃபுல் பிளாக்கு, இது ஃபீமேலு. இதுதான் ஃபுல் ப்ளூவில் ஒயிட் லேஸ். அடுத்தது பார்த்தோன்னா இது பிளாக்கில் ஒயிட் ஸ்பாட்டடு வித் ஒயிட் ஹெட்டு.
இது நார்மல் ஃபுல் பிளாக்கில் ஒயிட் ஸ்பாட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேட்டர்ன்ட்டை லைக் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் எல்லாத்தையுமே நான் இதில் காமிச்சிருக்கேன். அப்படி யாருக்காவது இந்தந்த கலர்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, இதில் எனக்கு மேல் ஃபீமேல் வேணும், பேரா வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ணி கூட கேளுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஸோ இதில் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒவ்வொரு வெரைட்டி கலரும் நம்ம எல்லாம் ஒரு 4 மந்தில் மட்டும்தான் என்ன கலர்ஸ் அவுட்புட் வருது அப்படின்றத நம்ம இதில் ஃபைன் பண்ண முடியும். சில டைம் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ஒயிட்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சிக்கு பொறிக்கும் போதே. பட் ஆனால் இந்த கலர்ஸ் அப்படி கிடையாது. நீங்கள் சிக்கு பார்க்கும்போது ஒரு கலராக இருக்கும், 3 மந்தில் பார்க்கும்போது ஒரு கலராக இருக்கும், 5 மந்தில் பார்க்கும்போது ஒரு கலராக இருக்கும், அடல்ட் ஆகும்போது ஒரு கலராக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே இந்த இந்தோனேஷியன் ப்ரீடில் பொறுத்தவரையிலும் ஒரு டஃப்பான ஒரு விஷயம். அப்படி அதுலேயே வந்துட்டு மேல் ஃபீமேல் வந்து கண்டுபிடிக்கிறது அது ஈஸி தான். வாட் எவர் நான் 4 மந்தில் இந்த கலராக கன்வெர்ட் ஆகும், மேல் ஃபீமேல் இது தான் அப்படின்றத நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம். இது வந்துட்டு ப்ளூலேயே ஒயிட் அதிகமாக இருக்கிறது ஒயிட் ஸ்பாட்டட் லேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபுல் ப்ளூ ஃபீமேலு. பட் ஆனால் இது ப்ளீச் ஆகிருக்கனால ப்ரௌனிஷ் ஷேடு வரும். ஸோ இதுவும் ஃபுல் ப்ளூ தான். இதுவும் ஃபுல் ப்ளூ டார்க் ஒயிட் ஹெட்டடு. அப்புறம் ஃபுல் பிளாக் இருக்குது, லாவெண்டர் இருக்குது. சில இதெல்லாம் வந்துட்டு இந்த லாவெண்டர் மேலுங்களுக்கு மேல் மணிலா மேலுக்கும் காம்படிஷன் வரும். ஸோ இந்த ஏரியாவில் என்னோடது இதுக்குன்ட்டு அப்போ ஃபைட் பண்ணிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி தான் இவங்க யார் முக்கியம், யார் இந்த இடத்துக்கு தலைவன் அப்படின்றதுனால அவங்க ஃபைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளூலேயே வந்துட்டு லைட் க்ரே ஸ்பாட்டட் வர மாதிரி இருக்கும் வித் ஒயிட் ஹெட்டடு. ஸோ அதுதான் சிம்பிளாக சொல்ல போனால் ஒவ்வொரு பேட்டர்ன்ட்டும் ஒவ்வொரு மாதிரி வெரைட்டி லுக்ஸில் இருக்கும் இந்தோனேஷியன் ப்ரீடுன்ட்டாகவே. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அடல்ட்டு மேல் ஃபீமேல் வாங்கி பார்த்துட்டு அந்த ஒரு பேட்சை ஃபுல்லாக ப்ரீட் பண்ணிவிடுங்க. மறுபடியும் அந்த பேட்ச்லேருந்து வர சிக்க மறுபடியும் அதிலிருந்து என்ன கலர்ஸ் வருது அப்படி தான் ஒவ்வொரு பேட்டர்ன்ட்டையும் நான் க்ரியேட் பண்ணது. ஒவ்வொரு கலர் காம்பினேஷனையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி நான் பண்ணினது. இந்த வீடியோவில் நான் மோஸ்ட்லி அதிகமாக எல்லா கலர்ஸையும் நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் வேறு கலர்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இல்லை யாராவது ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இதை அனுப்புங்க வெரைட்டி கலர்ஸில். ஸோ மார்க்கெட்டில் டிமாண்டிங்காக இருக்கிறது இந்த எல்லா கலர்ஸுமே தான். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.